பொலியின் ஓசை குடும்பத்தினர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் தேவிகா சுகுமாரன். இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து ஆதரித்து வருகின்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும், இன்று புதிதாக இந்த வீடியோவை பார்க்க வந்துள்ள புதிய வியூவர்ஸ்க்கும், இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கிற எதிர்கால நண்பர்களுக்கும் என் இதயபூர்வமான நன்றிகள். இன்னைக்கு நாம பேச போறது தமிழ் சினிமாவில அரிதாக பார்க்க கிடைக்கும் ஒரு பீரியட் டிராமா. இரண்டு கலைஞர்களின் ஈகோ மோதல், திரை உலகின் உள்ளிருக்கும் சிக்கல்கள், மறைக்கப்பட்ட உண்மைகள், அங்கங்கே கசக்கும் விஷம், கலைஞனின் மனக்குழப்பம், படப்பிடிப்பு தளத்தின் விளிம்பில் நிற்கும் உணர்வுகள், இதையெல்லாம் மிக ஜென்யூனாக சொல்ல முயற்சி செய்த படம் தான் காந்தா. இந்த படம் எப்படி இருந்துச்சு, எந்த எலிமெண்ட்ஸ்ல வேலை செய்தது, எது தவறி போனது, டெக்னிக்கலா படம் எவ்வளவு நன்றாக உருவாக்கப்பட்டுள்ளது, இறுதியில் என் ஃபைனல் ரேட்டிங் என்ன, அனைத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரேக் டவுன் பண்ண போறேன். அப்படியே நம்ம ரிவ்யூக்குள் போயிடலாமா? காந்தா படம் நம்மை நேராக 1950க்குள் கொண்டு போகிறது. அந்த காலத்தில் கலைஞர்களின் நட்பு, போட்டி, ஈகோ கிளாஷ், திரைத்துறையின் பாலிடிக்ஸ், அவற்றுக்கு மத்தியில் ஒரு கலைஞன் எப்படி வாழ்ந்தார் என்பதை சொல்லும் படம்தான் இது. கலைஞர்களின் உள்ளிருக்கும் இன்செக்யூரிட்டி, அவர்களின் வெற்றி, அவர்களை சுற்றி விளையாடும் தூண்டுதல்கள், ஒருவரின் வளர்ச்சி மற்றொருவரின் பொறாமையை தூண்டும் உணர்வு, இதையெல்லாம் படம் மிக வலுவான முறையில் சித்தரிக்கிறது. கதை ஒரு குறிப்பிட்ட கலைஞரின் வாழ்க்கை இன்சிடென்ட்ஸை இன்ஸ்பயர் பண்ணி சொல்லப்பட்டதனால்தான் படத்தை பார்க்கும்போது திலகம் படமும் மணிரத்னத்தின் இருவர் படமும் நம்ம நினைவுக்கு வருகிறது. துல்கர் சல்மான் மாஸ்டர் கிளாஸ். துல்கர் இந்த படத்தில் பேக் போன். அவருடைய ஆக்டிங் கிராஃப் ஒரே ஸ்டைல்ல இல்லாம ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இருந்துச்சு. கோபம் வெளிப்படாமல் உள்ளே எரியும் காட்சிகள், தொழிலில் நினைத்தபடி நடக்காத போது வரும் திகைப்பு, காதல் காட்சிகளில் வரும் சாஃப்ட்னஸ், ஏன் உலகம் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்பதற்கு வரும் இன்னர் பெயின், ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனுக்கும் உயிர் போட்டிருக்காரு. கிளைமேக்ஸ் காட்சியில் துல்கரின் பெர்ஃபார்மன்ஸ், அந்த இன்டென்சிட்டி, அந்த ரா எமோஷன் திரையரங்கம் முழுவதும் சைலண்டாக ஃப்ரீஸ் ஆகும். ரேட்டிங் பார்த்தா துல்கர் சல்மானுக்கு 4.5/5. அடுத்ததா சமுத்திரக்கனி. பவர் ஹவுஸ் ஆக்டிங். சமுத்திரக்கனி எந்த படத்திலும் டயலாக் டெலிவரிக்கு ஒரு தனி வெயிட் இருக்கும், இங்கும் அதே பவர். அவருடைய கேரக்டர் துல்கருடன் நேரடியாக இணையும் காட்சிகளில் அவர் காட்டும் கம்பீரம், ஸ்டடி பெர்ஃபார்மன்ஸ் படத்தை இன்னும் கிரவுண்டிங்கா மாற்றுது. ரேட்டிங் 4/5. பாக்யஸ்ரீ எலிகண்ட் அண்ட் பொயட்டிக். பாக்யஸ்ரீ இந்த படத்தில் மிக மென்மையான கதாபாத்திரம். அவரின் கண்களால் நடிக்கும் ஆக்டிங், அவரின் சைலண்ட் ரியாக்ஷன்ஸ், யாரோ ஒருவரின் உள்ள போராட்டத்தை ரசனையாய் பார்க்கும் பார்வை, அவருடைய சீன்ஸ் அனைத்தும் அழகான வார்ம்த் வழங்குகிறது. ரேட்டிங் பார்த்தோம்னா 3.5/5. அடுத்ததா டெக்னிக்கல். டைரக்ஷன் செல்வமணி செல்வராஜ். இயக்குனர் செல்வமணி சாதாரண கதையை எடுக்கலங்க, தமிழ் சினிமா பேச தயங்கும் ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. திரைத்துறையின் உள்ளமைப்பு. அவர் எடுத்திருக்கும் அப்ரோச் என்னன்னா, கலைஞனின் ஈகோவே அவனுக்கு ஒரு ஆயுதம், அதே சமயம் அவனுடைய வீழ்ச்சிக்கும் காரணம். இதை இரண்டு நடிகர்களின் வாழ்க்கையை வைத்து சொல்லியது போல்ட் அட்டெம்ப்ட். ஆனா சில இடங்கள்ல டைரக்ஷன் கொஞ்சம் ஆவலாக ரஷ் ஆகுது. கிளைமேக்ஸ் கூட எடிட்டிங்கால ஸ்ட்ரெச் பண்ற மாதிரி இருக்கும். டைரக்ஷனுக்கு ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4/5. போல்ட் அட்டெம்ப்ட், குட் ஸ்டோரி டெல்லிங். அடுத்ததா சினிமாட்டோகிராஃபி. 1950s செட் அப்படின்னாலே லைட்டிங் ஒரு முக்கிய வெப்பன். சில இடங்கள்ல ட்ரீமி விஷுவல்ஸ், வார்ம் டோன், ரெட்ரோ லுக். ஆனா அரை இருட்டில் ஷாட் பண்ணிய சீன்களில் கிளாரிட்டி குறைவா இருக்கும். முட்டுக்கட்டையாக சில ஃப்ரேம்ஸ் பிளாட்டாகவும் உணரப்படும். சினிமாட்டோகிராஃபிக்கு ரேட்டிங் 3/5. அடுத்ததா எடிட்டிங். எடிட்டிங் தான் இந்த படத்தின் மைனஸ் பாயிண்ட். ரிப்பீட்டட் ஈகோ சீன்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீளமான ஷூட்டிங் சீக்வன்சஸ், செகண்ட் ஹாஃபில் டிராமாட்டிக் இன்ட்ரோகேஷன் சீன்ஸ். கிளைமேக்ஸ் 10 மினிட்ஸ் முன்னரே முடிஞ்சிருக்கலாம். இவை எல்லாம் ரன் டைம் ஃபீலை கொஞ்சம் டிராக் பண்ணுது. எடிட்டிங் ரேட்டிங் 2.75/5. அடுத்ததா மியூசிக். ஜானு சந்தர். மியூசிக் இந்த படத்தின் உச்ச ஹைலைட். MSV காலத்துக்கே முன்னோடி இசை ஃபீல் கொடுத்திருக்காருங்க. பாடல்களும் பிஜிஎம்மும் கால பின்னணி உருவாக்குவதற்கு பெரும் காரணம். சில பிஜிஎம்ஸ் நாஸ்டால்ஜியா ட்ரிகர் மாதிரி இருக்கும். மியூசிக் ரேட்டிங் 4.25/5.
பிளஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா துல்கர் அண்ட் சமுத்திரகனி கேரி செய்த படம், ஸ்ட்ராங் பீரியட் செட்டப், கிளைமேக்ஸ் இம்பாக்ட், செல்வமணியின் தைரியமான ஸ்டோரி டெல்லிங், மியூசிக் டாப் நாச். மைனஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தா சில காட்சிகள் நீளமாகுதல், நாடகத்தனமான இன்ட்ரோகேஷன் சீன்ஸ், சில லைட்டிங் சாய்ஸஸ் பிளாட்டா இருக்கு, ரிப்பீட்டிவ் ஈகோ கான்ஃபிளிக்ட்ஸ். மொத்தத்துல எல்லாவற்றையும் பேலன்ஸ் பண்ணி பார்த்தால் காந்தா என்ன மாதிரி படம்? ரசிகர்களை காந்தமாக இழுக்கவில்லை, ஆனா ஒரு சாலிட் அட்டெம்ப்ட். துல்கரின் ஆக்டிங்குக்கு கண்டிப்பாக வொர்த் வாட்ச். நம்ம சேனலின் ஃபைனல் ரேட்டிங் என்னன்னா 3.5 அவுட் ஆஃப் 5. டிஃபரண்டான கதையை சொல்ல முயற்சி செய்த சின்சியர் ஃபிலிம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த படம் உங்களுக்கு எப்படி தோன்றியது? கமெண்ட்ஸ்ல கட்டாயம் சொல்லுங்க. என்னை தொடர்ந்து ஆதரிக்கிற எல்லா நண்பர்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ. உங்களுடைய ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு பெரிய ஊக்கம். நான் உங்கள் தேவிகா சுகுமாரன் இன்னொரு அற்புதமான ரிவ்யூவுடன் மிக விரைவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நல்லா இருங்க. கலைகளையும் கலைஞர்களையும் மதிங்க. உங்கள் கனவுகளை கைவிடாதீங்க. வணக்கம்.